ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை இப்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல முதலமைச்சர் விஜய் ரசிகர்கள் அப்புறம் டிவிகே தொண்டர்கள் இவங்க இந்த படத்தை பார்த்து பயங்கரமா கொண்டாடினாலும் முதலமைச்சர் விஜய் அவரோட ஃபேமிலி இந்த படத்தை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் இப்ப வெளியே வந்திருக்குது. குறிப்பா விஜய் அவரோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே காலைல முதல் நாளே முதல் ஷோவே அவங்களோட வீடு பகுதியோட தியேட்டருக்கு போயிட்டு இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்து முடிச்சுட்டாங்களாம். அதே மாதிரி இப்போ படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜயோட மகன் சஞ்சயும் அவர் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சிக்மா படத்தோட குழுவோடு சேர்ந்து ஜனநாயகன் திரைப்படத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இப்போ சங்கீதா அப்புறம் மகள் திவ்யசாஷா இவங்க 2 பேருமே அப்ராட்ல இருக்கிறதால இவங்க 2 பேரும் இந்த படத்தை எங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்குது. சொல்ல போனா இவங்க 2 பேருமே இந்த படத்தை அப்ராட்ல ரிலீஸ் ஆகும்போது பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை தான் பையன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களாம். குறிப்பா இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்குது, விஜய் அவர்கள் அவரோட மிரட்டலான நடிப்பு மூலயமா இந்த படத்தை தனியாக தூக்கி நிப்பாட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மனைவி சங்கீதா தான் மகன் கிட்டையும் தான் மாமா மாமியார் கிட்டையும் அவங்களோட அன்பான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு டைம் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, இனி அடிக்கடி இந்த படத்தை போய் நான் ஃப்ரீ டைமில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைடில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இதில் கவனிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சென்னையில் இருக்கும்போது நீலாங்கரை வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு அவங்களும் அஜித் அவர்கள் ஃபேமிலி அதாவது ஷாலினி ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்றா படத்துக்கு போவாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மனைவி சங்கீதாவுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நாட்கள் ஈகராக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தக்க சமயம் வரும்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ஒப்பீனியன் அவங்க ஃபேமிலி சைடில் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக மகன் சஞ்சய்க்கு இந்த திரைப்படம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், தான் அப்பா மாதிரி தானும் சினிமா துறையில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாரு. இன்னொரு பக்கம் மகள் திவ்யசாஷா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நாட்களாகவே தான் அப்பா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் தான் அப்பாவோட படங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறது அவங்களுடைய வழக்கம். இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி கூட அவங்க அத்லெட்டில் ஓடுற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஸ்டடீஸ்னு பிஸியாக இருந்தாலும் தான் அப்பாவோட படம் அப்படின்னு வரும்போது அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அப்ராடில் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா கூட என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க 19 நாட்கள் முடிவில் விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி திரைப்படம் அதாவது கட்டா குஸ்தி 2 திரைப்படம் எவ்வளோ வசூலிஞ்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கடந்த ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்குச்சு. செல்ல ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யலட்சுமி, கருணாசன் சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருந்திருக்காங்க. முதல் பாகத்தோட வெற்றிக்கு அப்புறமா இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பெரிய அளவு வசூல் செஞ்சதால நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு BMW காரை படத்தோட தயாரிப்பாளர் பரிசா கொடுத்திருக்காரு. இப்போ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 19 நாட்கள் ஆகுது. 19 நாட்களே இது வரைக்கும் இந்த திரைப்படம் 56 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதான். இது மூலயமா நடிகர் விஷ்ணு விஷாலோட திரைப்பயணத்துல 50 கோடிக்கும் மேல வசூல் பண்ண முதல் திரைப்படம் அப்படிங்கிற பெருமை இந்த கட்டா குஸ்தி 2 படத்துக்கு வந்திருக்குதான். இந்த 2 நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.